இது போதுமா, இதில் அவசரமா, இன்னும் வேண்டுமா, அதில் நிறைந்திடுமா? நாம் பார்த்த நாள் நம் வசம் வருமா? உயிர் தாங்குமா என் விழிகளின் முதல் வலி? நிஜமடி பெண்ணே, தொலைவீதில் உன்னை நிலவீதில் கண்ணே நடமாட. வலியடி பெண்ணே, வரைமுறை இல்லை, வதைக்கிறாய் என்னை மெதுவாக. நீ நம்ம குழந்தை என்ன சொல்றாங்க அப்படின்னு காது வச்சு கேட்டுட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம வீட்டுக்கு நம்ம குழந்தை வந்துரும்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிக்கு ஸ்நேகன் அவர்கள் பாத்தீங்கன்னா அவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்காரு. ஸ்நேகன் அவர்கள் கன்னிகா அவர்களுக்கு முதுகெல்லாம் பிடிச்சு விட்டு வலியெல்லாம் போய் அவங்க ரிலாக்ஸ்டா இருக்கிற மாதிரி நிறைய உதவிகளை தன்னுடைய மனைவிக்கு ஸ்நேகன் அவர்கள் செஞ்சிருக்காரு. அது தொடர்பான வீடியோவை தான் இவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குல்ல. பிரெக்னன்சி டைம்ல ஒரு பெண்ணுக்கு கணவர் கூட இருந்து எல்லா உதவிகளையும் செய்யணும். ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்களை செய்யும் போதுதான் பிறக்கக்கூடிய குழந்தை பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியத்தோட இருக்கும். குழந்தை மனதளவிலையும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தங்களுடைய குழந்தை ஆரோக்கியமாகவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க கணவன் மனைவியா சேர்ந்து எவ்வளோ அன்போடையும் அரவணைப்போடையும் இருக்காங்கல்ல. பார்க்கவே நிகழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி தாங்க இருக்கணும் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பல பேரும் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்களுடைய வீட்டுக்கு குட்டி குழந்தை வர போறாங்க. அந்த சந்தோஷத்துல இவங்க இருக்காங்க. இவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.